ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப முன்னாடி இந்த உலகமே இல்லாம இருந்துச்சு. எங்கும் இருட்டு தான், பூமி இல்ல, வானம் இல்ல. ஆனா தேவன் மட்டும் இருந்தாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ தேவன் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாகட்டும்னு. உடனே டக்குன்னு வெளிச்சம் வந்துருச்சு. இருட்டும் வெளிச்சமும் தனித்தனியா ஆனது. பகல் வந்தது, இரவு வந்தது. அப்புறம் தேவன் வானத்தை உருவாக்கினாரு. மேல ஜலம் கீழே ஜலமாக பிரிச்சாரு. பூமி உருவாக்கினாரு. சமுத்திரம், ஆறு, குளம் எல்லாம் வந்துச்சு. பூமி சொல்லிச்சு, நானும் அழகாக மாறணும்னு. உடனே பச்சை புல்லு, பூக்கள், கனி தரும் மரங்கள் எல்லாம் முளைச்சிச்சு. அப்புறம் தேவன் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. சூரியனும் இரவுக்கு சந்திரனும் சொல்லி தனித்தனியா பிரிச்சாரு. தண்ணீர்ல மீன்கள், வானத்துல பறவைகள் எல்லாமே வந்துச்சு. பூமியில ஆடு, மாடு, ஓடி ஆடி விளையாடுச்சு. எல்லா மிருகங்கள் பார்த்த உடனே கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறமா நான் என்னை போலவே மனுஷனை உருவாக்குவேன்னு சொல்லி ஒரு மனுஷனை அவர் உண்டாக்குனார். ஆணும் பெண்ணுமாக ஒரு சிருஷ்டித்தாரு. அதுக்கப்புறமா எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, எல்லாமே ரொம்ப அழகா இருக்குன்னு. அப்படிப்பட்ட கர்த்தர் உண்டாக்குன அந்த உலகத்துலதான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்டாக்கி கொடுத்த ஏசப்பாக்காக நாம என்ன செய்ய போறோம்? நாமும் அவருக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை இன்னும் ரொம்ப அழகா அவர் மாற்றி தருவாரு. நீங்க அவரை நம்புங்க. ஏசப்பாக்கு டெய்லி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பார். God bless you.